அண்மைச் செய்தி. எஸ்ஐடியிடம் ஆவணங்களை ஒப்படைக்கிறது காவல்துறை. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் பெருந்துயரம் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் எஸ்ஐடியிடம் ஆவணங்களை ஒப்படைக்க புறப்பட்டது கரூர் காவல்துறை. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் எஸ்பி விமலா ஐபிஎஸ், சிபிசிஐடி எஸ்பி ஷியாமலா தேவி கொண்ட குழுவை நியமித்தது உயர்நீதிமன்றம். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கு ஆவணங்களை எஸ்ஐடி தலைவர் அஸ்ரா கார்கிடம் ஒப்படைக்க புறப்பட்டது கரூர் காவல்துறை. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் உள்ளார். ராம்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையில புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில இந்த குழுவில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் மற்றும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா மற்றும் சிஎஸ்சிஐடி கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி உள்ளிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையை தொடக்க இருக்கிறது. இந்த நிலையில கரூர் மாவட்ட காவல்துறையினர் இந்த கரூர் பெருந்துயர சம்பவம் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், விசாரணைக்கான கோப்புகள் உள்ளிட்டவைகளை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க கரூர் மாவட்டத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. பிரேமானந்தன் தலைமையில ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையில இந்த குழுவானது வழக்கு ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை எடுத்து சென்று தற்போது கரூரிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. இந்த குழு சென்னையில் இருக்கக்கூடிய வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான எஸ்ஐடி குழு, அதாவது சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க புறப்பட்டிருக்கிறது. இந்த குழு இங்க புறப்பட்டவுடன் இந்த வழக்கு தொடர்பாக வீடியோ ஆதாரங்கள் மற்றும் பல்வேறு ஆவணங்கள் அதை வைத்து இந்த விசாரணையானது தொடக்க இருக்கிறது. இந்த நிலையில ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த வாகனத்தை பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவினர் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதற்காக பனையூரில் உள்ள அவருடைய அலுவலகத்திற்கும் காவல்துறையினர் விரைந்திருக்கிறார்கள். சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இந்த ஆவணங்கள் ஒப்படைக்க தற்போது புறப்பட்டு சென்னை கொண்டிருக்கிறார்கள். ராம்குமார், விரிவான தகவல்களுக்கு நன்றி.